Hey guys, welcome back to Sativerse. உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்குமா இல்ல கேட்ஸ் பிடிக்குமா? உங்களுக்கு கேட்ஸ் பிடிக்கும்னா நீங்க மியாவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கும்னா நீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க. போறதான் போற இந்த நாய பத்திட்டு போ. மேபி நீங்க டாக் லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து லாயல்ட்டிக்கு மீனிங்னாலே அது டாக்ஸ் தான். நீங்க வந்து வீட்ல வளர்க்கணும்னு கூட இல்ல, நீங்க ஸ்ட்ரீட்ல பார்த்து அதுக்கு சாப்பாடு போட்டா கூட அது ரொம்ப லாயலா இருக்கும். ஒரு 2 பிஸ்கெட்டை போட்டு அவங்களுக்கு Z+ வந்து செக்யூரிட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டாக் பயங்கரமான ஒரு 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 உயிரினம். இன்னொன்று வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதாவது வந்து நீங்க அது கூட ஓடி ஆடி விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு போய் உங்களுக்கு பிபி சுகர் அதெல்லாம் வந்து குறைஞ்சு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும். ஓடி ஆடணும் கூட இல்லை, அதாவது ஆயிருக்க கூட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். அதுக்குன்னு பக்கத்து வீட்டுல எதுனா போய் வச்சதுன்னா அட்டாக் கண்டிப்பா வரும். ஹார்ட் அட்டாக் இல்ல, நெய்பர் அட்டாக். கேட்ஸுக்கு வருவோம். டாக் வந்து ஓனருக்காக எவனை வேணா கடிப்பான், ஆனா ஓனரே கடிப்பான். அப்புறம் எதுக்கு கேட் வளர்க்கணும்? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா, டென்ஷனா இருக்கியா, இதுகிட்ட 2 கடிவாங்க எல்லாம் பறந்து போயிடும். டாக்ஸ்க்கு நீ தான் ஓனர், இவங்களுக்கு வந்து இவங்க தான் நமக்கு ஓனர். அவங்க சொல்றதுதான் நம்ம பண்ணணும். அப்புறம் வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டு காசு பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. தான் இருக்கு. ரியாலிட்டிக்குள்ள வருவோம். இங்க எந்த அளவுக்கு டாக்ஸும் கேட்ஸுக்கும் வந்து லவ்வர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ரீசெண்டா நடந்த பல இன்சிடென்ட்னால வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க, ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டாகோ கேட்டோ அது வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து பெட். அது வந்து வெளியே போயிடுச்சு, அதாவது வீட்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னா வந்து அது அனிமல் தான். ரீசெண்டா நீ நான் சொல்ல ஒரு டிபேட் பார்த்திருப்பீங்க. டாக்ஸை வந்து ஷெல்டர்ல விடணும்னு ஒரு குரூப்பும், இல்ல அது ஸ்ட்ரீட்ல இருக்கணும்னு இன்னொரு குரூப்பும். என்ன கேட்டா அதை வந்து இண்டிபெண்டா இருக்க விடணும், அது பாட்டுக்கு இருக்க விடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்ப இருக்க அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கனால வந்து அதை ஷெல்டர்ல விடுறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்து டாக்ஸ் கிடையாது, அது வந்து டாக் லவர்ஸ் தான். ஆக்சுவலா அவங்க வந்து டாக் லவர்ஸே கிடையாது. அவங்க வந்து ரீல்ஸுக்கும் ஸ்டோரிக்காகவும் டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும்ல. அந்த ஷோ ஃபுல்லாவே வந்து அந்த சைடு உட்காந்துருந்த எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான மனநிலையில தான் வந்திருப்பாங்க. அந்த விக்டிம் சைடு மட்டும் வந்து பாதிக்கப்படல, இந்த லவ்வர் சைடும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனநலம் என்னதான் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோகமான ஒரு கதையை சொன்னாலும் இவங்க வந்து சரி அது இருக்கட்டும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் அப்படின்னு இங்க வந்துடுறானுங்க. இந்த பக்கம் அவங்க வந்து டாக் நல்ல விரும்பிகள்னே வச்சிருப்போம். அவங்க வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம, சம்பந்தமே இல்லாம என்ன பேசணும்னே தெரியாம வந்து அந்த இடத்துல பேசினாதான் தப்பு. ஸோ வந்து அவங்களால டாக்ஸே வந்து எல்லாரும் வெறுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அவங்க பேச ஸ்டார்ட் பண்ண சரி வண்டியில இருக்க பேசிட்டே போகணும்னு சொல்லியிருக்கோம். உண்மையான டாக் லவரா இருந்தா அந்த டாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ல இருக்காது, அது வந்து உங்க வீட்டுல தான் இருக்கும். நீங்க வந்து அந்த டாக் உங்களோட ஃபேவரட் டாகா இருந்தா நீங்க அதை வீட்டுல போட்டு வளர்க்கலாம். அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. வீட்டுல இருந்து அது வந்து அக்ரெசிவா தான் இருக்கும். அது வந்து அதோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். வீட்டுல வளர்க்குற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரீட்ல இருந்து அது வந்து டோட்டலா வேற மாதிரியே இருக்கும். இந்த விக்டிம் சைடு இன்சிடென்ட் எல்லாம் கேட்டப்போ வந்து டாக் லவர் எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து டாக் எல்லாம் வெறுத்து வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது வந்து ஒரு பெரிய லவ். சில பேர் வந்து சொல்றாங்க இது இப்படி எல்லாம் நடக்குது, ஸோ வந்து டாக்ஸை வந்து கொன்றணும், ஷெல்டர்லாம் விட வேணாம், அதை வந்து விஷம் வச்சு கொன்றுங்க, விஷ ஊசி போட்டு கொன்றுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தப்பான விஷயம். நீங்க வந்து இந்த ஹியூமன்ஸ் தான் வந்து இந்த வேர்ல்டுல அதிகமா இருக்காங்க. ஸோ வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அப்படி பார்த்தா அந்த ஹியூமன்ஸோட கற்பாம்பூச்சி அதிகமா இருக்கு, எறும்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த எறும்பும் கற்பாம்பூச்சியும் வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அதை கொல்லாம நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாது? ஸோ என்ன பண்ணலாம், நீ வந்து டாக் வந்து ஸ்ட்ரீட்ல விட்டுறலாமா நான் சொல்றேன் அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன். டாக்ஸ் வந்து டேஞ்சரான ஒரு அனிமல் தான். இருந்தாலும் வந்து அதை நம்ம கொல்லக்கூடாது. அது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு விட்டுருங்களேன், கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். அதுக்கு குறுக்க இவனுங்க வரானுங்க. ஸோ வந்து இவனுங்களை போட்டு அடிக்கிறதுல தப்பு இல்லை. வீட்டிலே வச்சுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரீட்ல தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் லவர் குரூப் இருக்குல்ல, நீ இவங்க வந்து அந்த டாக்ஸை வந்து வீட்டில் வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ பண்ணிட்டு போட்டோம். கவர்மெண்ட் வந்து பிடிச்சிட்டு போய் ஏபிசி பண்ணுதா இல்லை வந்து அது வேக்சின் போடுது என்ன வேணா போட்டா அது வந்து பண்றது நல்ல விஷயம். அதே இவங்க தடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. இப்பெல்லாம் கவர்மெண்டே நம்ப முடியல. காசு பட்ஜெட்ல ஒதுக்குறானுங்க காசு, ஆனா அதை என்ன பண்றாங்க, ஒதுக்கி வீட்டுல வைக்கிறானுங்களா. அவங்க ஒதுக்குன அந்த காசை வச்சு இந்நேரம் பண்ணியே முடிச்சிருக்காங்க. மொத்த டாக்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. ஸோ வந்து கவர்மெண்ட் மேலதான் அந்த கரப்ஷன்ல ஊறி போன கண்ட்ரியில என்னதான் ஒழுங்கா நடக்கும். அதனால ஹியூமன்ஸுக்கு மட்டும் தான் பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. இது இங்க வந்து டாக்ஸுக்கு தான் பாதிப்பு இருக்கு. டாக்ஸுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் வருது, ஆக்சிடென்ட்ல சாகுது. நம்ம மனுஷனோட டாக்ஸ் தான் அதிகமா டெய்லி செத்துட்டு இருக்கு. நிறைய நாய்க்குட்டிங்களை வந்து டெய்லி ரோட்ல அடிபட்டு சாகுது. இந்த வண்டி எல்லாம் ஏறி இறங்கி அப்படி எல்லாம் செத்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த டாக்ஸோட அம்மா, அந்த குட்டியோட அம்மா எல்லாம் நீ நான் உட்காந்து
குழந்தைங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிபேட்டே தேவையில்லாத ஒண்ணு. இது வந்து ரெண்டு குரூப்புக்கு சண்டையை உண்டு பண்ணி நார்மலா பாவப்பட்ட ஜந்துக்களை வந்து ஹேட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. சொல்ல போனா டாக்ஸ் எல்லாம் எப்படி மாறுறதுக்கு காரணமே டாக் லவர்ஸ் தான். இருக்கும் குட்டியா கியூட்டா இருக்கே அப்படின்னு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே அதுக்கு வந்து அந்த முடியெல்லாம் கொட்டும். ஸோ வந்து பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட்ல விட்டுருவாங்க. இவ்வளவு நாள் சாப்பாடு கொடுத்தாங்களே, இனிமே நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு தெருவா சுத்தி ஸ்ட்ரே டாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எந்த தெருவில் சாப்பாடு கிடைக்குது அந்த தெருவிலே தங்கி. ஸோ வந்து அதுக்கு ஒழுங்கா சாப்பாடே கிடைக்காது. இவ்வளவு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, திடீர்னு சாப்பாடு கிடைக்கலன்றது அது வந்து அதோட சைஸுக்கு எதை பார்க்குதோ அதை வந்து சாப்பிட ட்ரை பண்ணும். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதான் குழந்தைங்களை டார்கெட் பண்ணும். டாக்ல ஒரு டாக் வளர்க்கணும்னு ஆசை இருந்தா வந்து நீ வீட்டுல வளர்க்குறான்னா மட்டும் அதுக்கு சாப்பாடுவே தண்ணிவே என்ன வேணாம். இல்லைன்னா வந்து அது பாட்டுக்கு ஸ்ட்ரீட்ல இருக்கட்டும். அந்த குட்டியா இருக்கும்போதே எதுக்கு அதை தூக்கிட்டு வந்து அதுக்கு இவளோட அன்பை கொடுத்து அதை வந்து ஏமாத்துறீங்க ஃபியூச்சர்ல? அதை வந்து அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஏதாவது பண்ணி பொழிச்சு கொடுக்கும். அதை கூட்டு வந்து அதை வளர்க்குறன்ற பேர்ல வளர்த்து அதை வந்து வெளியே விட்டு சாப்பாடும் போடாம அதுக்கப்புறம் வந்து அது யாரையும் கடிச்சா அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இதுல ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, சாப்பாடுலாம் நல்லா போடுவான், ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்துக்க மாட்டேன் யாரையாவது கடிச்சா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூக்கி உள்ள போடணும். டாக்ஸுக்கு வந்து இந்த சவுண்ட்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிரும். எப்படின்னா நமக்கு தான் தலைவலி, இது பட்டாசு வெடிக்கிறது, இந்த பைக்ல வந்து உருன்னு போறது, மாடிஃபை பண்ண சைலன்சர் வச்சுட்டு போவானுங்க, மடப்பூதியானுங்க, வீட்டு உள்ளதெல்லாம் முறுக்கிட்டு போவானுங்க, இல்ல கட்டைய போடணும் அப்படின்ற மாதிரி தோணும். நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்றது இவனுங்கள மாதிரி ஆளுங்க தான். இவங்களோட RC லைசன்ஸ் வந்து புடிங்கி வைக்கும். இவங்க வந்து முறுக்கிட்டு போறதுனால சும்மா பின்னாடி வந்து ஸ்லோவா வரவன், சத்தமே இல்லாம வரவன், இந்த எலக்ட்ரிக் பைக்ல வரவன் எல்லாம் துரத்திட்டு இருக்கு. நல்லா வண்டியை நிப்பாட்டிடுவான், அதுவும் நிக்கும். நானும் நிப்பேன், மூஞ்சிய பார்த்துப்போம், அவ்வளவுதான். டாக்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹியூமன்ஸ் தான். எல்லாரும் இல்ல, டாக்ஸ் மட்டும் தான் டேஞ்சர்னு இல்ல, இங்க வந்து ஹியூமன்ஸ் தான் டேஞ்சர். நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். நான் வந்து ஒரு டாக் ஒன்று வளர்த்தேன். அது பேர் வந்து பப்பு. ஹைலைட் என்னன்னா, எனக்கு வீட்டுல நிக் நேம் வச்சிருப்பாங்க, அதுவும் பப்பு தான். வந்து பப்புன்னு கூப்பிட்டா நானும் போவேன், அவங்க அதுவும் வரும். சாப்பாடு வச்சா சாப்பிடுவோம், அப்புறம் வெளியே போயிட்டு சுத்திட்டு வரும், அவ்வளவுதான் அதோட வேலையை. யாரையும் கடிக்காது, குலைக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒரு நாள் வந்து வழக்கம் போல வீட்டை விட்டு வெளியே போச்சு. அதுக்கப்புறம் வரல. என்னன்னு பார்த்தா யாரோ விஷம் வச்சு கொண்டாங்க. என்ன தப்பு பண்ணுச்சுன்னு நீங்க அதுக்கு விஷம் வச்சீங்க? அது வந்து நார்மல் டாக் பிஹேவியர் கூட கிடையாது, டாகே கிடையாதுங்க. அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்த நாய். நீங்க சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து சாப்பிடுது. அது எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை துரோகம் தெரியுமா? சோ இந்த ஹியூமன்ஸ் என்ன பண்ணலாம், ஷெல்டர்ல போட்டுடலாமா? சரி, அதை விடுங்க. நம்ம நாமி குட்டியை வந்து டாக் கடிச்சிருச்சு. நாமி யாருன்னா இவங்க தான், இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தினாரு. அதுக்குன்னு வந்து நான் டாக வந்து இருக்கிறேன் நான் இல்ல, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் டாக் மேல ரொம்ப கோவம். அதுக்கப்புறம் வந்து அதோட நேச்சரா தான் கேட்ஸ் வேட்டையாடும், அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கு அதுக்கு. சோ நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. அதுக்குன்னு நான் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு கொள்ள முடியுமா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதிகபட்சமா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து கார்பரேஷனை கால் பண்ணி இந்த ஸ்ட்ரீட்ல நாய் அதிகமா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லி முடிச்சு கொடுப்பேன். இந்த விஷம் வச்சு கொள்றது, அடிச்சு கொள்றது எல்லாம் இது வந்து மோசமான விஷயம். எல்லாருக்கும் இங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்குன்ற அந்த ஒரு இதுல வந்து நம்ம தான் எல்லாமே ஆடக்கூடாது. டாக்ஸ்க்கு இங்க இடம் இருக்கு. என்னைய வந்து சின்ன வயசுல ஒரு டாக் கடிக்க வந்துருச்சு. என்ன வந்து போட்டு உருட்டுறது, புரட்டுறது எல்லாமே பண்ணி. இத்தனைக்கு வந்து அவங்க அந்த டாகோட ஓனர் வந்து என் பக்கத்துல வந்து ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு நிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அந்த டாக் போட்டு உருட்டுது, புரட்டுது. அவங்க கொடுத்த அந்த அதிகபட்ச எக்ஸ்பிரஷனே வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் பெரிய பையனா இருந்திருந்தா அங்க நடக்கிற சீனே வேற. கேட் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? இருக்கானுங்க. அந்த டாக் இஷ்யூ போனப்ப வந்து Facebookல நிறைய போஸ்ட் பார்த்தேன். கேட்டை ஹேட் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் டாக்டரை பார்க்கணும்டா. கேட் வந்து ஒரு பியூரஸ்ட் சோல். அதை வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போய். லைக் திஸ் டாகோ கேட்ஸோ யாரையுமே நீங்க ஹேட் பண்ணாதீங்க. அது வந்து அதுங்களும் ஒரு உயிர் தானே. அது ஏன் நீங்க ஹேட் பண்றீங்க? நமக்கு இருக்க ரைட்ஸ் அதுக்கும் இருக்கு. அதுவும் வந்து இந்த உலகத்துல ஒரு ஸ்பீசிஸ் தான். அது நம்ம மட்டும்தான் நான் தான் புளித்தியம் முழுதான் வளர்த்தின்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வளர்க்கறதுனால மெயின் இஷ்யூ உங்களுக்கு என்னன்னா, அது வந்து ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகும். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஒழிச்சு கட்டிட்டா வந்து ரேபிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதா கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அது எப்படி என்ன இருந்தாலும் ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வந்துட்டே தான் இருக்கு. அப்படி நீங்க டாக்ஸ் ஒழிச்சுட்டு ரேபிஸ் வரலனாலும் பிளேக்னு ஒன்று இருக்கு, அது வரும். சொல்ல போனா வந்து ரேபிஸும் பிளேகும் வந்து ஒரே மாதிரியான டிசீஸ் தான். டாக்ஸ் வந்து ரோட்ல போறவங்களை கடிக்குது, அது வந்து ஒரு ப்ராப்ளம். துரத்தி குறுக்கால வந்து எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அதுவும் ஒரு ப்ராப்ளம். இங்க நடக்கிற ஆக்சிடென்ட்ல வந்து முக்காவாசி வந்து ரோடோட குவாலிட்டினாலையும் அந்த டிராபிக் கண்ட்ரோல்னாலையும் அப்புறம் வந்து செக்கிங் அங்கங்க வந்து பேரிகேட போட்டு நிக்கிறாங்க, அவங்களால இருந்தா நடக்குது. ஆனா இந்த ஒரு காவாசி ஆக்சிடென்ட் தான் பெருசா பேசுறாங்க. இந்த பாக்கி இருக்க அந்த இதெல்லாம் பேச மாட்டாங்க. பெரிய நம்பர்ல விட்டு இந்த சின்ன நம்பரை தூக்கிட்டு வராங்க. ஒருத்தன் கிடைச்சா போதுமே. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குதா? இதை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம். உங்களுக்கு டாக்ஸ் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பழங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் இல்ல. நீங்க வந்து வளர்க்கலாம். உங்க வீட்டுல இடம் இருக்கா, உங்களுக்கு வந்து ஓகே வசதி எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து வளர்க்கலாம். அதுக்குன்னு புளித்தி ஆவன்னு இந்த பிரீடை வாங்குறதும் இம்போர்ட் பண்ணி வாங்குறதும்
அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இடத்துல வந்து நிறைய டாக்ஸ் கேட்ஸ் வீட்ல வந்து கைவிடப்பட்டிருக்கு. அதை நீங்க எடுத்துட்டு வந்து வளர்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸும் கம்மியாகும், உங்களுக்கும் வந்து உங்களோட ஒரு இந்த வளர்க்கணுன்ற அந்த எண்ணம் ஃபுல்ஃபில் ஆகும். எல்லாமே உயிர் தானே, சோ வந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட்ல வந்து அடிபட்டு சாவறதுக்கு பதிலா நீங்க எடுத்துட்டு வந்து வளங்கலாம். பிரீடு தான் வளர்ப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அப்படி பார்த்தா நீங்க வந்து ரேசிஸ்ட். உங்களுக்கு எல்லாம் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க ஸ்ட்ரீட்ல இருந்து கூட்டு வந்து நீங்க வளர்க்கலாம். அதுக்கு வந்து வேக்சின் போடலாம், ஏபிசி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி உனக்குலாம் வளர்க்க முடியலையா, நீங்க ஸ்ட்ரீட்ல பாக்குறீங்க டாக்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறத வந்து புடிச்சிட்டு போய் ஏபிசி பண்ணி விடுங்க, வேக்சின் போடுங்க, அதை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஓவரா சவுண்ட் ஜெனரேட் பண்ற பட்டாசு எல்லாம் வெடிக்காதீங்க. அது வந்து நமக்கு தான் டேஞ்சர். நீங்க வந்து சவுண்ட் வராம வெடிப்பீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெடிச்சீங்கன்னா இன்னும் நல்லது. மாடிஃபைடு பைக் ஓட்டுற மடப்புண்டைஸா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதோட அவங்களோட வண்டி நம்பரை நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பிடிச்சிட்டு போட்டும், பிரச்சனை இல்ல. அவனுங்க அப்படியே அந்த மாடை வந்து ரோட்ல விடுவாங்க, அந்த மடப்புண்டைஸை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நிம்மதியா ரோட்ல போகவே முடியல. மீன் பேச்சுக்கு கேட் லவர் டாக் லவர் அப்படி சொல்லாதீங்க. அதை வந்து நீங்க செஞ்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹியூமனா இருங்க, ஹியூமனிட்டியோட இருங்க. இந்த உலகம் உங்களுக்கானது மட்டும் கிடையாது. இங்க பூனை இருக்கலாம், நாய் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அது வந்து ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இடத்துல இல்ல ஸ்ட்ரீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அதுங்க உயிரோட விளையாடி இல்ல மத்தவங்க உயிரோட விளையாடினீங்கன்னா நல்லா இல்லை. இங்க வந்து எல்லாமே உயிர் தான். நம்ம வந்து மேல இது வந்து கீழே அப்படின்லாம் சொன்னா இது வந்து பியூரஸ்ட் racism. So everything lives matters. That's all what I want to say. And wait, I will come back again with more videos until we meet again. அதுங்களுக்கு 5 அறிவுன்னு எவன்டா சொன்னது? லியோ அவனை கடி. நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை.